சினிமால வந்து நமக்கு கேரக்டர்ஸ் எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியாது. முடியாது. ஆனா, நம்ம வந்து சினிமால தான் இருக்க போறோம்னா, அந்த சினிமா நம்ம வாய்ப்புக்கு வர்றதுக்காக நம்ம வந்து எப்பவுமே ம். டெடிகேஷனாவும், நம்ம வந்து நம்ம தயார் நிலையிலயும் வச்சுக்கணும். ம். இதுதான் காரணம், அதுதான் காரணம் அப்படிங்கிறது இல்ல. இன்னொன்னு நமக்கு சரியான ஒரு சப்போர்ட் வந்து சினிமால தேவையா ம். இருக்கு. நம்மள கரெக்ட்டா கைட் ம். பண்றதுக்கு, கொண்டு ம். போறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் நெறைய படங்கள் நடிச்சாலும், நம்ம எப்படின்னா, இந்த படம் தான் பண்ணணும், இந்த இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேர்வு பண்ற ம். ஒரு இடத்துல வந்து நம்ம இல்லாம, ம். நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும். ம். நம்ம கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். ம். அதனால நான் வந்து சில படங்கள் நமக்கு வந்து பேசப்பட்டிருந்தாலும், சில படங்கள் வெளியிலயே வரல. நான் ம். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படம்லாம் இருக்கு. அதெல்லாம் ம். வெளியிலயே வரல. ம். அது நம்ம பொறுப்பு இல்லல்ல. ம். நம்மளுக்கு குடுத்த வேலைய நம்ம செய்துட்டோம். பட் அவங்க ரிலீஸ் பண்ண முடியல, கொண்டு ம். வர முடியல. அது அவங்களோட விஷயமா ம். இருந்ததுல்ல. ஆனா ஒரு வருத்தம் என்னவா இருக்கு அப்டின்னா, நம்மளோட இவ்ளோ தூர பயணம் ஒரு முதல் ஸ்டெப் வந்து நான் ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஒரு படிப்படியா கம்பெனியா ஏறி இறங்கி சான்ஸ் ம். கேட்டு, ம். அப்படிதான் வந்த ம். பொண்ணு. ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துன்னு, "அங்கிள் எனக்கு சான்ஸ் குடுங்க. நான் நல்லா ம். நடிப்பேன்." ம். அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துலயா நின்னு சான்ஸ் கேட்ட வந்த பொண்ணு தான். ஸோ சான்ஸ் கேட்டேன். சான்ஸ் கிடைச்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ம். 2வது நம்ம ஒரு சிறந்த நடிகை. நம்ம ம். நல்லா பெர்ஃபார்மர். வினிதாவா எந்த ரோல் குடுத்தாலும் ரொம்ப அழகா நடிப்பாங்க ம். அப்படிங்கிற பேர வந்து நான் சம்பாரிச்சுட்டேன். அந்த ம். 2ண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். ம். இந்த 3வது ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கான ஒரு அங்கீகாரம். ம். நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிற இடம். ம். நம்மள அங்க வந்து ஒரு மாரி நிலைநிறுத்திக்கக்கூடிய ம். அந்த ஒரு பிளாட்ஃபார்ம். ம். அதுக்குள்ள எப்படி போறது அப்படிங்கிறது உண்மையாவே தெரியாத ஒரு விஷயமா ம். ஆயிருச்சு. இவ்ளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே, ம். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு யாராவது வேணும்னு நம்ம நெனச்சு, ம். அதுக்காக நம்ம போணுமா? இல்ல நம்மளாவே அதுக்கு ட்ரை பண்ணணுமா? இல்ல ம். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ம். அப்படிங்கிறது உண்மையாவே எனக்கு தெரியல. ம். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாம இப்படி இருக்கிறது. ஒரு பக்கம் யோசிக்கும்போது, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படிங்கிற மாரி, என்னோட ஏஜ் குரூப்ல என் கூட வந்தவங்கலாம் நெறைய பேர் சான்ஸ் ம். தேடினவங்களுக்குலாம் சான்ஸ் அமையல. ம். எல்லாரும் லைஃப்ல வேற மாரி செட்டில் ஆயிட்டு, வேற வேற பாதைகளா மாறி நெறைய பேர் வேற மாரி ம். ஆயிட்டாங்க. ஒரு 5, 6 பேர் நாங்க வந்து நெறைய படங்கள்லாம் நெறைய நடிச்சிருக்க ம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் இல்ல. ஆனா நான் இப்ப வரைக்குமும் நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ம். நான் இந்த சினிமால இருந்துட்டே தான் ம். இருக்கேன். எனக்கு இதுவே ஒரு பெரிய சக்சஸா நான் ம். ஃபீல் பண்றேன். சக்சஸ் சந்தோஷம் இருந்தாலும் நம்மளால அடுத்த லெவல் போ முடியலையேங்கிற முடியல. ஒரு வருத்தமும் வருத்தம் இருக்கு. இருக்கு. ம்.